வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. குடியாத்தம் அருகே ரயில்வே பாலம் வலுப்படுத்தும் பணி நடைபெறுவதை கிராம மக்கள் எதிர்ப்பு, போலீசார் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அமனாங்குப்பம் கிராமம் வழியாக சென்னையிலிருந்து பெங்களூர் மற்றும் பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் ரயில்கள் சென்று வருகின்றன. இந்த பகுதியில் பல இடங்களில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அமைக்கப்பட்ட பாலங்கள் தற்பொழுது ரயில்வே துறை மூலம் அனைத்து பாலங்களும் வலுப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அமனாங்குப்பம் கிராமத்தில் ரயில்வே மேம்பாலம் வழியாக வன்னியர்பட்டி கிராமத்திற்கு பல ஆண்டுகளாக சென்று வருகின்றனர். தற்பொழுது அந்த மேம்பாலம் வழியாக ரயில்வே துறையினர் ரயில்வே நீர்வழி பாலம் வலுப்படுத்தும் வேலைக்காக தற்காலிகமாக மூடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அமனாங்குப்பம் மற்றும் வன்னியர்பட்டி கிராம மக்கள் இந்த பாலத்தை வலுப்படுத்தும் பணியின் போது வழித்தடம் குறுகிய வழித்தடமாக மாறிவிடும் என்பதால் இந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டால் தீயணைப்பு வாகனம் வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் மற்றும் அமனாங்குப்பம் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கும் சுடுகாட்டிற்கு செல்லும் முக்கிய பாதையாக இந்த வழி இருந்து வருவதாலும் இந்த பணியில் இறந்தவர்களின் சடலம் எடுத்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் அந்த கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று 100க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் உதவியுடன் ரயில்வே பணிகள் நடைபெற்று வருகின்றது. சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த கிராமத்தில் குவிக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. செய்திகளுக்காக சிவா.